அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வார பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2வது நாள் பிறக்குதுங்க. அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படியெல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் மாறும். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம். இப்போ திங்கட்கிழமை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த நாள். சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம். அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம். ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கக்கிழமையும். ஸோ நீங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு கேளுங்க. ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி. அப்போ அஷ்டமியில் நமக்கு எல்லா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது, கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது, துர்க்கைக்கு வழிபாடு எடுக்கிறது, அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலாம்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம். அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம். அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருக்கனால. வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போகலாம், பூமி பூஜையெல்லாம் செய்யலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. ஏகாதேசி வருது 6ஆம் தேதி. 6ஆம் தேதி 7ஆம் தேதி சேர்ந்து ஏகாதேசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியனால பெருமாள், அம்பாள், தாயார் வழிபாடு, விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏகாதேசி திதி இந்த நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம். 60 வயசு 70 வயசுக்கு மேலே விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும். 8ஆம் தேதி பிரதோஷம் வருதுங்க. சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா அமோகமான வாரம். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சட்டுன்னு நடக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து குற்றம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து பூஜை செஞ்சுக்குங்க. ஏன்னா குரு பார்க்குறார். நல்ல சில விஷயங்கள் நம்ம நாள் நட்சத்திரம் நல்லா வரும்போது செஞ்சுக்கணும். வாஸ்து உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக வரனால இந்த வாஸ்து பூஜை எப்படி பண்ணணும், நிலவாசப்படியில் வச்சுட்டு நம்ம கலசம் வச்சு அதை அந்த நேரம் ஓரை பார்த்து செய்யணும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தனுசு ராசி நேயர்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதே போல் உங்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் அந்த பிளானை போடுங்க, நல்லா இருக்கும். நண்பர்களிடையே வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க பாட்டுக்கு இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணங்கள் வரணும். கோயிலில் திருப்பணி பண்ணுறதோ கோயில் விஷயமாக இருக்கிறது அடிக்கடி நீங்கள் அலைச்சல் வரும். போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அது இந்த வாரம் கலந்துக்கும் போது உங்களுக்கு நல்லதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சித்தியாகும். சினிமாத்துறை, கலைத்துறை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் காதுக்கு விழும். இந்த மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் வந்திருக்குங்க, நீங்கள் இதில் சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஒப்பந்தங்கள் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு மாற்றங்கள் வரும். அதில் நீங்கள் கவனமாக டாக்குமெண்ட்லாம் படித்து பார்க்கணும். வீடு இது பண்ணுறீங்க, ஒப்பந்தம் பண்ணுறீங்க, நிலம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. சின்ன சிக்கல்கள் வருமானத்தில் இருக்கிறத விட நீங்கள் கையெழுத்து போகிறதுல மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா அது நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அல்லது ஒரு நிலத்தை நம்ம கிரயம் பண்ணும்போது அதில் வருமானத்தையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய கையெழுத்து கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. சட்ட சிக்கல்கள் ஒழுங்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மன தெளிவை கொடுக்கும். சட்டுன்னு காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய வாரமாக தனுசு ராசிக்கு தெரியுது. இந்த வாரம் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படின்னா சிறப்பான நாள்கள், சிறப்பான விஷயங்கள் நடந்தாலும் நம்ம அந்த அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி வர இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டமியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா
தெரு நாயாக இருக்கக்கூடிய எத்தனை நாயாக இருந்தாலும் சரிங்க, நாய்க்கு உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க ஒரு மேரி பிஸ்கட் வாங்கி. ஏன்னா அந்த உப்பு இனிப்பு அப்படிங்கிறது நிறைய போடக்கூடாது நாய்களுக்கு. ஏன்னா அந்த தெரு நாய்களுக்கு வந்து இந்த பூச்சி போட்டு அல்லது வந்து அந்த சொறி மாதிரி வந்துடும். அதை வந்து உயிரினங்களை நம்ம வந்து துன்புறுத்துறதுக்கு நம்மளே வந்து ஆளாகக்கூடாதுங்கிறனால இந்த கோதுமை பிஸ்கட் வாங்கி கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். கை உள்ளங்கையில் வச்சுட்டு சிவாய நம சொல்லுங்கள் அல்லது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லி என்ன காரியத்துக்காக நீங்கள் அந்த இதை போடுறீங்களோ அதுக்காக ஒரு அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நாய்க்கு பிஸ்கட்டை போகும்பொழுது உங்களுக்கு எல்லா காரியமும் அந்த கர்மவினை தோஷமும் குருவுடைய அருளும் இந்த வாரம் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு வரும். இதெல்லாம் சின்ன பரிகாரம் தான். ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்ன தடையாக இருக்கோ அந்த தடைக்கான ரிசல்ட்டு அடுத்த வாரமே வரும். இன்னும் நிறைய இருக்குதுங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயம் எதுக்கு அந்த வாரத்துக்கு நம்ம எப்படி கடந்துக்கலாம். இந்த வாரம் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும்னு சொல்லியிருக்காங்க, வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிறது அது சற்று நமக்கு கைகூடும். இப்போ ஒரு மேரேஜுக்காக போயிட்டு வந்தேங்க, அடுத்த வாரம் வந்து எனக்கு சொல்கிறேன்னாங்க, பெண்ணு பிடிச்சிருக்குன்னாங்க, சொல்லிடுவாங்களா அப்படி கேட்பாங்கள்ல. அப்போ நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, இந்த வாரம் எந்த பிரச்சனைகள் தீரும், இதெல்லாம் நம்ம அந்த வாரத்துடைய பலாபலன் அந்த கிரக சூழ்நிலையை வச்சு தான் நம்ம சொல்கிற எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு அமோகமான வாரமாகவும் வெற்றியான வாரமாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஆசீர்வதித்து அடுத்த ராசிக்கு பார்ப்போம்.